So hey guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope you guys are stay good and stay happy and positive. So happy Pongal for everybody who is viewing my channel. So like happy Pongal for each and every person. So actually வந்து yeah. So today topic வந்து ரொம்ப நாளா நீங்க வந்து கேட்ட ஒரு requested topics தான். So like உங்களோட career pathwayல நீங்க இப்ப job பண்ற மாதிரி உங்களுக்கு ideas இருக்கு அப்படின்னாலும் சரி, இல்ல abroad opportunitiesனாலும் சரி. So அத பத்தி தான் நம்ம இந்த readingல வந்து பார்க்க போறோம். So சேம் ஜாப்ல இருக்கிறது பெஸ்ட்டா லைக் கரண்டாக இருக்க அந்த ஜாப்ல இருக்கிறது பெஸ்ட்டா இல்லை வேற ஏதாச்சும் ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸோ அதை பேஸ்டாக நம்ம இப்போ ரீடிங்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் பிக் கார்ட் ரீடிங் தான் ஸோ ஐ ஹாவ் அ டூ pile here so the pile one is the smiley and the pile two is the rabbit. Okay, so the pile one is smiley and the pile two is rabbit. So உங்களுக்கு எது அட்ராக்டடாக பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து பை டேரோ கார்ட்ஸ் மூலயமா உங்களுக்கு எது அட்ராக்ட் ஆகுதோ அதுபடியும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் கோல்டன் டெக் அண்ட் இது ஒயிட் கலரில் இருக்குது. ஓகே, ஸோ யூ கேன் சி எய்தர் திஸ் இஸ் ஃபார் த pile ஒன், திஸ் இஸ் ஃபார் த pile டூ, pile ஒன், pile டூ, pile ஒன் அண்ட் த pile டூ. ஓகே, ஸோ ஐ ஹோப் நீங்கள் வந்து லைக் எய்தர் உங்களுக்கு வந்து லைக் இந்த மாதிரி சாம்ஸில் உங்களுக்கு பிடிச்சிருக்கனாலும் நீங்கள் அதை பற்றி சூஸ் பண்ணிக்கோங்க ஆர்எல்ஸ் டெக்னாலுமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் pile ஒன் அண்ட் திஸ் இஸ் pile டூ. ஸோ ஐ ஹோப் நீங்கள் வந்து லைக் ஏதாச்சும் ஒரு pile நீங்கள் டெஃபினட்டாக வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் pile ஒன். கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நாட் இன் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன் லைக் உங்களோட என் pile ஒன்னோட டைம் ஸ்டாம்ப் அண்ட் pile டூவோட டைம் ஸ்டாம்ப் ரெண்டு மென்ஷன் பண்ணுறேன். யூ கேன் செக் வித் தட். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் pile ஒன். ஸோ யா, ஹாய் pile ஒன், லெட்ஸ் ஸ்டார்ட் யுவர் ரீடிங் நவ். Okay. So 9 of wands in the bottom of the deck and the Hierophant. Beautiful. Oh, wow. Major Arcana cards, the Hierophant, the Temperance, and அதுக்கப்புறம் 6 of Cups. Okay. So anyway, so on the bottom of the deck, first one the card வந்து 9 of wands. So I'm taking this card, 9 of wands. Let's see. So the first card is 3 of Cups. Wow, nice. 8 of wands, the Hangman. Okay. Ace of swords, great. Empress, 3 of swords, Knight of Pentacles, and the 10 of swords. Okay, so like இந்த பையில சூஸ் பண்ணிக்கவங்களுக்கு டெஃபினட்டாக வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்ஸ் டெஃபினட்டாக வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஓவரால் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஃபைனான்ஷியல் லெவலில் வந்து லைக் அந்த ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபைனான்ஷியலாக கொஞ்சம் பிரேக் டவுன் ஆகிருப்பீங்க. ஓவரால் லைஃப்லேயுமே வந்து ஓவரால் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு டயர்ட் அண்ட் எக்ஸாஸ்டடோட ஃபீல் தான் நிறையா இருக்குது. ஐ மீன் லைஃப்பில் வந்து சில ஒரு கஷ்டம், அந்த ஒரு பெயின், அந்த மாதிரி இருக்கக்கூடிய எனர்ஜிஸ் வந்து நிறையா இருக்குது. ஓகே, பட் எனிவே ரொம்ப நாளாக ஒரு சில விஷயம்லாம் வந்து நீங்கள் லைக் இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நடந்துருமா, இதுக்காக நான் இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா சில பேர் வந்து மைட் பி ஒரு 1 இயராக இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணலாம், மைட் பி 2 இயர்ஸாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இயரோட டிலே வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது இந்த pile ஒன் சூஸ் பண்ண எல்லாருக்குமே. நான் வந்து லைக் இந்த அப்ராடில் போய் நான் வேலை பார்த்துடக்கூடாதா, நான் அங்கே போய் ஏதாச்சும் நான் ட்ரை பண்ணிடக்கூடாதா, இல்லை நான் வந்து ஏதாச்சும் ஒரு நியூ ஜாப் நான் வந்து ட்ரை பண்ணணுமா, ஸோ அது மாதிரி நிறைய கன்ஃபியூஷனில் இருந்திருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி எனக்கு வந்து உங்களோட பாஸ்ட் ஜாப் நீங்கள் எது எடுத்திருந்தாலுமே அது உங்களுக்கு ஒரு ட்ராமாஸ் நிறையா இருந்திருக்கும், சுற்றி இருக்க பீப்புள்ஸ்னாலேயும் சரி, அண்ட் உங்களுக்குமே வந்து சரி அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஜாபில் வந்து ப்ராப்பராக வந்து உங்களால் லைக் அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து எடுத்திருக்க முடியாது. ஓவரால் அந்த ஒரு என்சைட்டி, ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஒரு மாதிரி லைக் உங்களுக்கு அகெயின்ஸ்டாகவே சில சுச்சுவேஷன்ஸ் வந்து ஒரு டாக்ஸிக் கல்ச்சர் மாதிரி நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது ஃபார் த pile ஒன். ஸோ லைக் ஓகே, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு.
ரைட் நவுமே அந்த கண்டிஷன் இருந்தாலும் டோன்ட் வரி அபவுட் இட். We get a very beautiful positive cards only, ஓகேங்களா? ஸோ ஓவரால் இட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் வெரி பாசிட்டிவ் கார்ட்ஸ் அண்ட் வெரி பாசிட்டிவ் ரீடிங் ஒன்லி வி ஹாவ் கெட். ஸோ என்னதான் ஒரு ஹார்ட் பிரேக்ஸ் இருந்தாலும் சரி, என்னதான் வந்து லைக் ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து இழுத்துட்டே போனாலும் சரி, பட் ஐ எம் சீங் தட் ஓவரால் யூ கெட் சம் லைக் எப்படி சொல்றதுன்னா லைக் அந்த ஒரு குட் ஃபார்ச்சூன் யூ ஆர் கெட்டிங். ஸோ இப்போ நீங்கள் போய் வந்துட்டு லைக் ஒரு நியூ ஜாப் நீங்கள் ட்ரை பண்ணாலும் ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் ஆல்ரெடி நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருந்திருப்பீங்க, பட் ஆனால் சரியாக ப்ராப்பரான ஒரு இடத்துல வந்து கிடைக்காம இருந்திருக்கும், நீங்கள் ஆசைப்படுற மாதிரி அந்த ஒரு ப்ராப்பரான இடத்துல உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். ஸோ வித் த ஃபியூச்சர் ஐ கேன் சி நீங்கள் இப்போ ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுத்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வித்தின் அ 1 month ஆர் வித்தின் அ 2 month நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஜாப் உங்களுக்கு கிடைக்க தான் செய்யும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபைனான்ஷியல் லெவலில் பிஸ்னஸில் நீங்கள் சில விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, இல்லை சில பர்சனோட கொலாபரேட் பண்ணுறீங்க, இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் வந்து கொலாபரேட் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து பண்ணலாம். அது உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டாக தான் கொண்டு போய் முடியும், ஓகேங்களா? ஸோ மோர் ப்ராப்ளி இந்த ஃபெப்ரவரி அண்ட் அதே மாதிரி த மார்ச் மந்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. வென் இட்ஸ் கம்ஸ் டு த ஃபெப்ரவரி அண்ட் மார்ச் மந்த் உங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக உங்களுக்கு இருக்கும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து நியூ ஜாப்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். எனக்கு வந்து ஓல்டு ஜாப் ஆர் கரண்ட் ஜாப்ல எனக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக எனக்கு வந்து தெரியல. பட் நியூ ஜாப் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பிகாஸ் வித் எம்பரஸ் கார்ட் ஐ கேன் சி நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியாக தான் இருப்பீங்க. அண்ட் உங்களோட பவர் உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுக்கு அமௌண்ட் ஃப்ளோ எல்லாமே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஹெல்த் வந்து இந்த 3 of Swords எனர்ஜிலேருந்து ஒரு எம்பரஸோட எனர்ஜி உங்களுக்கு டெஃபினட்டாக வரும். ஸோ மோர் ப்ராப்ளம் நீங்கள் ரொம்ப வந்து ஒரு க்ளோவிங்காக இருப்பீங்க, ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக இருப்பீங்க. பிகாஸ் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ பாட்டம் ஆஃப் த டெக்கில் 9 of Wands சேர்த்து ஹெரோஃபைண்டோட கார்டுமே தான் பின்னாடி இருந்துச்சு. ஸோ இந்த ஹெரோஃபைண்ட் கார்டு வரும்போது இட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் திங். ஓகே, ஸோ அக்கார்டிங் டு த ரீடிங், இந்த ரீடிங்கை பொறுத்து இந்த ஹெரோஃபைண்ட் கார்டு பார்க்கும்போது இட்ஸ் பி லைக் வெரி ஸ்டெபிலிட்டி ஃபார் யூ, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து மணி வைஸ் நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்க தான் செய்யும். ஒரு லாங் டேர்ம் க்ரோத் உங்களுக்கு டெஃபினட்டாக இருக்கும். புது பிஸ்னஸ் ஏதாச்சும் செய்யணும்னு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் பிஸ்னஸ் எடுங்க. இல்லை உங்களோட பிஸ்னஸ்லேயே சில ஐடியாஸ் இருக்குது, சில பேர் கூட நான் கொலாபரேட் பண்ணி நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் எடுத்து பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த இயரில் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஐ திங்க் மேக்ஸிமம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நான் ஸ்பெசிஃபிக்காக வந்து அப்கமிங் இந்த ஃபெப்ரவரி மந்த்தும் சரி, அப்கமிங் இந்த மார்ச் மந்த்தும் உங்களுக்கு நல்லா இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஐம் சீங் தட் லைக் அந்த 2 and 3 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதான் செகண்ட் அண்ட் தேர்ட் மந்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அஸ் வெல் அஸ் ஐம் சீங் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு டெஃபினட்டாக வரதான் செய்யும். நீங்கள் கண்டிப்பாக எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா லைக் பாஸ்டில் ரொம்ப ஒரு மாதிரி லைக் இழுத்துட்டே போன சில விஷயம் உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி லைக் நீங்கள் இப்போ லைக் அப்ராட்க்கு நீங்கள் ட்ரை பண்ணாலும் தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அதுவுமே உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக தான் கொண்டு போய் முடியும். அண்ட் ஓவரால் வந்து நியூ ஜாப் பண்ணீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து லைக் பிஸ்னஸில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியாஸ் இருக்குது, நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சாலுமே நீங்கள் தாராளமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். யார் கூடயாவது கொலாபரேட் பண்ணி நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாலுமே பண்ணலாம், தாராளமாக எடுத்து பண்ணலாம். மோர் ப்ராப்ளி இட் இஸ் வெரி குட் ஃபார் யூ. ஓகே, ஸோ லெட்ஸ் சி லைக் சம் கைடன்ஸ் ஃப்ரம் த கணேஷ் ஆரக்கிள் கார்ட்லேயுமே நம்ம பார்க்கலாம். லைக் வாட் கைடன்ஸ் யூ ஆர் கெட்டிங் ஃபார் த pile 1. Like overall what guidance you are getting, let's see. Okay, for the pile 1, okay, I'm gonna take this card. Okay, I'm getting this 4 card. Enlightenment, it is a very beautiful card. Okay, so you guys will definitely get that shine in your life, and the ஒரு brightness and the ஒரு shine definitely கிடைக்கும். மேக்ஸிமம் ஐ திங்க் ஸோ உங்களுக்கு வந்து வயலட் இல்லைன்னா பிங்க் வந்து ரொம்ப பிடிக்கும். ஐ மீன் அந்த லாவெண்டர் கலர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கலாம்னு நினைக்கிறேன். யா, and we get the next card is guidance, again the guidance. Okay, so like அந்த ஒரு ஏஞ்சலோட கைடன்ஸ் உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். அண்ட் சில பேருக்கு வந்து எப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா அவங்களுக்கு சில சப்போர்ட் கிடைக்கும்போது அவங்களுக்கு வந்து லைக் அந்த அந்த ஜாப்லேயும் சரி, அந்த அந்த பிஸ்னஸ் எதுனாலும் சரி, அந்த ஃபீல்டில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு க்ரோத் உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். அவங்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. எனக்கு வந்து இந்த பைல் சூஸ் பண்ண யாருக்குமே அந்த தேர்ட் பர்சனால் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்க மாதிரி தெரியல. ஃப்யூச்சரில் பாஸ்டில் இருந்திருக்கலாம், பட் ஃப்யூச்சரில் அந்த மாதிரி இல்லை. பிலாங்கிங், ஓகே, அகெயின் த பிலாங்கிங். ஸோ நீங்கள் சுற்றி இருக்க அந்த சர்கம்டன்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக நீங்கள் நினச்ச மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? Splendor, again it is a very positive card. You can see the butterfly as well, the butterfly everything. So with the splendor and the butterfly I am again seeing that லைக் உங்களோட லைஃப்பில் நிறையா ஒரு பிளாசம்ஸ் டெஃபினட்டாக வரும். அண்ட் அதே மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டியும் உங்களோட லைஃப்பில் நிறையா டெஃபினட்டாக கிடைக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. சில விஷயங்களில் கொஞ்சம் வந்து லைக் ஆக்டிவாக இருந்து பண்ணுங்கள், ஓகேங்களா?
லைக் ஏதாச்சும் வந்து பாஸ்ட்ல சில பேர் உங்களை வந்து லைக் இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களை சில விஷயத்துல வந்து மேனிபுலேட் பண்ணி உங்களை வந்து சாட்ச சில பர்சனுமே இருப்பாங்க. ஸோ அவங்கள நீங்கள் வந்து டெஃபினட்டாக வந்து நீங்கள் நம்பி அந்த விஷயத்த நீங்கள் வந்து இனிமேல் ஃபியூச்சர்லையும் கேரி பண்ணக்கூடாது. உங்களுக்குன்னு ஜென்யூனாக இருக்க சில பர்சன் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும்போது அந்த பர்சனை நம்பி அந்த விஷயத்தில் இறங்கி நீங்கள் வந்து பண்ணுங்கள். அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் ஐ திங்க் நீங்கள் வந்து ஸ்ட்ரேஞ்சரை நம்பலாம் மேக்ஸிமம். ஐ திங்க் ஸோ லைக் நீங்கள் வந்து புதுசாக ஏதாவது ஒரு பர்சன் இன்வால்வ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்கள கூட நீங்கள் நம்பலாம். பட் மேக்ஸிமம் வந்து இந்த பாஸ்டில் இருக்க இந்த ஒரு டாக்ஸிக் கைண்ட் ஆஃப் பர்சன்ஸை வந்து நீங்கள் நம்பி அந்த விஷயத்தில் எதுவுமே இறங்க வேண்டாம். ஓகே. ஸோ யா, லெட்ஸ் சி. இப்போ அந்த பர்சன் ஜென்யூனாக இருந்தால் ஓகே. பட் அந்த பர்சன் ஜென்யூனாக இல்லாமல் பாஸ்ட்டில் அவங்களால நீங்கள் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தென் அவங்கள வச்சு மறுபடியும் ஃப்யூச்சரில் வந்து கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்டு போகாதீங்க. அதுதான் என்னோட கைடன்ஸ் சொல்ல போகணுன்னா. ஸோ மோர் ப்ராப்ளி லைக் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர் அண்ட் லைக் ஐ திங்க் ஸோ நீங்கள் இந்த ஸ்மைலி சூஸ் பண்ண ரீசனுமே அதுவாக இருக்க கூட சான்ஸ் இருக்குது. லைக் என்னடா லைஃப்பில் ஒரு மாதிரி சேடாக போயிட்டுருக்கு, எப்போ தான் இந்த மாதிரி நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் நினச்சி இந்த கார்டை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ லைக் உங்களுக்கு அந்த ஒரு ஹாப்பி டைமிங் வருது. ஓகே, வித் நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் வித் ஸ்மைல் கார்ட் எவ்ரி திங், the pentacles and the pentacle. Okay, so you guys will definitely get the money, good money flow and everything. Be smile, you will definitely smile. I know that நீங்க கண்டிப்பா சந்தோஷப்படுவீங்க, எனக்கு தெரியும். சிச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி நடக்கும். I'm also giving you that blessings for you that உங்களோட லைஃப் நல்லபடியாக ஒரு நல்ல ஒரு மணி ஃப்ளோ வந்து நீங்களுமே சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க அப்படின்னு. ஸோ யா, திஸ் இஸ் அ ரீடிங் ஃபார் த பைல் ஒன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இது போல ஏதாச்சும் ஒரு ரெக்வஸ்ட் டாபிக்ஸ் வந்து ரீடிங்ஸ் பண்ணாலும் நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷனில். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், லைக் நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் ஷேடோ 143 ஃபேமிலி. அண்ட் அஸ் வெல் அஸ் லைக் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காச்சும் தர நீங்கள் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் டூ ரெக்கமெண்ட் மை சேனல் டு தெம். அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ், உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா யூ கேன் டூ ரீச் அவுட் ஆன் மை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அண்ட் அஸ் வெல் அஸ் என்னோட ஃபோன் நம்பருமே தான் நான் வந்து இப்போ மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் ஃபோன் நம்பருமே நீங்கள் வந்து பார்க்கலாம். ப்ளஸ் வந்து நான் கம்யூனிட்டி அந்த ஸ்டேட்டஸ் டேப்லையுமே நான் அந்த என்னோட ஃபோன் நம்பரை நான் வந்து அதுலேயுமே நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ யூ கேன் சி தட். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா யூ கேன் டூ ரீச் அவுட் ஆன் மை எய்தர் வாட்ஸ்அப் ஆர் எய்தர் இன்ஸ்டாகிராம். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு நான் மெசேஜ்க்கு நான் ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ சில பேருக்கு லைக் வித்தின் அ டேவே நான் ரீடிங்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருவேன். ஆர்எல்ஸ் இன்கேஸ் இப்போட்டால் ஐம் பிஸி, நெக்ஸ்ட் டே உங்களுக்கு வந்து ரீடிங்ஸ் நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன். ஸோ தட் இஸ் நாட் எனி நீங்கள் வந்து ரொம்ப வெயிட் பண்ண அவசியம் இல்லை. we will do the reading like instant தான். ஓகேங்களா? so let's see guys. So see you guys in the next reading. Until that, take care, love you all, bye bye pile 1, bye bye, be happy. Okay, so yeah, let's start the reading for the pile 2. so pile 2 யாரெல்லாம் வந்து இந்த rabbit நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்களோ, let's see your reading now. Okay, for the pile 2. Hi pile 2. So for the pile 2 with the rabbit card, I can say with the rabbit thing, I can say you guys வந்து லைக் உங்களுக்கு அதான் அந்த ஒரு ஃபார்ச்சூன் வந்து டெஃபினட்டாக வரும். ஓகேங்களா? அந்த ஒரு மணி ஃப்ளோ, அந்த ஃபார்ச்சூன் டெஃபினட்டாக கிடைக்கும். ஸ்லோ அண்ட் ஸ்டடி மீன்ஸ் த ரேஸுங்கிற மாதிரி தான். சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து லைக் ஐ டோன்ட் நோ, லைக் நான் கார்ட்ஸ் எடுக்கும்போதே ஐ எம் ஜஸ்ட் சேனலிங் திஸ். சில விஷயம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக கிடைக்கிற மாதிரி இருக்கும், சில விஷயம் உங்களுக்கு வந்து லேட்டாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெபிலிட்டி டெஃபினட்டாக இருக்கும். ஸ்டெபிலிட்டி இந்த சென்ஸ் வந்து அது சீக்கிரமாக கிடைச்சாலும் சரி, லேட்டாக கிடைச்சாலும் சரி, ஆனால் அது வந்து லைஃப் லாங் உங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்க மாதிரி, அது மூலியமா ஒரு பாசிட்டிவாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இன்கம், ஒரு க்ரோத் இருக்க மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் சி ஃபார் த pile 2. for choose the pile 2. Okay. Two more cards. Okay. One more card, please. One more card, please. Okay. I'm getting a lot of cards, by the way.
Bottom of the deck, we have Nine of Cups. That is a very beautiful, by the way, Nine of Cups. Knight of Coins. I think pile one-லையுமே இந்த கார்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். Yeah, Queen of Swords. Okay, Ten of Coins. Beautiful, Ten of Coins. Five of Wands. Four of Swords. The Star card. The Justice. The Death card. And the Page of Swords. Okay, cool. Yeah, so let me just clarify one more thing. So still I'm seeing some shit like that. Wheel of Wands. Okay, so guys, like யாரெல்லாம் வந்து pile 2 choose பண்ணீங்களோ, so I can see that உங்களுக்கு வந்து நீங்க ப்ரீவியஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த அந்த பிளேஸ்ல ஒரு சில ஹையர் அஃபிஷியல் கூடிய பர்சன் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில ஹையர் அஃபிஷியல் இருக்க பர்சன் வந்து உங்களை வந்து லைக் எப்படின்னா லைக் உங்களை வந்து மிஸ்கைட் பண்ணியிருப்பாங்க. ஐ மீன் மிஸ்கைட்னு சொல்ல முடியாது. சில பேர் உங்களுக்கு வந்து ஃபேவராக இருந்திருப்பாங்க உங்களோட ஹையர் அஃபிஷியலே, அண்ட் சில பேர் உங்களுக்கு வந்து ஃபேவராக இல்லாமல் இருப்பாங்க, சண்டை போட்டிருப்பாங்க. லைக் அதாவது என்னன்னா, எனக்கு வந்து லைக் உங்களோட கொலீட்ஸ் கூட சண்டை இருக்கிறதோட உங்களோட மேனேஜர்ஸ், உங்களோட டீம் லீடர்ஸ், ஸோ அந்த மாதிரி ஹை பொசிஷனில் இருக்கவங்க கூட உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து சண்டை நடந்தக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது இந்த pile 2 சூஸ் பண்ணவங்களுக்கு. ஒரு சில பேர் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்திருப்பாங்க, ஆனால் அதே சேம் கம்பெனியில் உங்களோட ஹையர் அஃபிஷியலாக ஒரு சில பேர் வந்து உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருந்திருக்கக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது. பிகாஸ் ஐ கேன் see that. ஓகே, ஸோ நீங்கள் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. நான் இந்த கம்பெனிக்காக ஒரு விஷயம் நான் செஞ்சுருக்கேன், இந்த கம்பெனிக்காக நான், ஏன்னா நீங்கள் மைபி நீங்கள் 1 இயர் அந்த கம்பெனியில் வேலை பார்த்துருக்கலாம், இல்லை 2 இயராக அந்த கம்பெனியில் வேலை பார்த்துருக்கலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி நினச்சிருக்கலாம், லைக் எனக்கு எப்போ ஜஸ்டிஸ் எனக்கு கிடைக்கும், நான் இவ்வளோ இந்த கம்பெனிக்காக நான் வளர்ச்சிருக்கேன், ஆனால் எனக்கு அது மூலிமா எனக்கு ஒரு பாசிட்டிவாகவே எனக்கு எதுவுமே வரலையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஓகே, பட் உங்களோட ஃபீலிங்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்குரிய ஜஸ்டிஸ் உங்களுக்கு கிடைக்க தான் செய்யும். அண்ட் மோர் ப்ராபப்லி நீங்கள் இருக்கிற அந்த ஜாப்ல நீங்கள், அதாவது உங்களுக்கு பிடிச்சி தான் அந்த ஜாப்பை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ எனக்கு வந்து ஓவரால் எனக்கு பார்க்கும்போது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு டெஃபினட்டாக வந்து எனக்கு இந்த கார்டை பார்க்கும்போது எனக்கு ஷோ ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு அழகான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் லைஃப்பில் கிடைக்க தான் செய்யும். ஒரு டாக்ஸிக்காக இருந்திருக்கலாம், சில பேர் உங்களை வந்து பயமுறுத்திருக்கலாம் ஏதாச்சும் பேசி. ஐ திங்க் ஏதோ ஒரு ஏதாச்சும் ஒரு 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 ப்ராப்ளம்ஸ் டெஃபினட்டாக இருந்திருக்கும். ஸோ எனக்கு இப்போதைக்கு நான் அதை பார்க்கும்போது எனக்கு வரக்கூடிய அந்த ஒரு மெசேஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எதை பற்றியும் நீங்கள் வந்து பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு வந்து ஃபேவராக தான் மாறும். யாரும் உங்களை வந்து உங்களை வந்து லைக் இரிட்டேட் பண்ணியிருந்தாலும் சரி, உங்களை வந்து லைக் ஐ மீன் லைக் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் பிஹேவ் பண்ணியிருந்தாலும் சரி, பட் யூ ஆர் கெட்டிங் யுவர் ஜஸ்டிஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து நியூ ஜாப்ல போகிறத விட இந்த இந்த இருக்கிற இந்த நீங்கள் கரண்ட்டாக இருக்க அந்த ஜாப்லேயே நீங்கள் இருந்தாலே உங்களுக்குன்னு கிடைக்கக்கூடிய சக்ஸஸ், உங்களுக்குன்னு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், உங்களுக்கும் கிடைக்கணும்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு சேலரியாக இருக்கட்டும், அந்த ஒரு லைக் ஒரு பொசிஷனாக இருக்கட்டும், அது உங்களுக்கு கிடைக்க தான் செய்யும். யார் மேனிப்புலேட் பண்ணாலும் சரி, யார் என்ன பண்ணாலும் சரி, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யூ வில் பி ஆன் யுவர் பவர், பிகாஸ் ஐ எம் சீயிங் வித் Nine of Cups as well. யூ வில் டெஃபினெட்லி பி ஆன் யுவர் பவர். ஸோ யாராச்சும் வந்து லைக் இன்கேஸ் நீங்கள் அப்ராடுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து நியூ ஜாப் மேண்டிட்டரியாக போகணுன்னு நான் சொல்லலை. உங்களுக்கு ஆசை இருந்தால் நீங்கள் போங்க. பட் இருந்தாலும் என்னோட அட்வைஸ் வந்து மோஸ்ட் ப்ராப்ளி உங்களுக்கு பிடிச்சி தான் நீங்கள் இந்த ஜாபில் ஜாயின் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறப்போ மற்றவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு வந்து தேவையில்லை. எஸ், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இந்த ரீடிங்கை எடுத்தவங்களுக்கு சில பேருக்கு அவங்களால வந்து உங்களோட ஆஃபீஸ் கொலீட்ஸ்னாலையும் சரி, இல்லை ஆஃபீஸ் கொலீட்ஸோட உங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ்னால ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, நீங்கள் யோசிச்சிருக்கலாம் லைக் நமக்கு பிடிச்சி இந்த மாதிரி ஒரு ஜாபில் நம்ம ஜாயின் பண்ணோம், பட் ஆனால் நமக்கு ஒரு ப்ராப்பராக நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக எதுவுமே இங்கே நடக்க மாட்டேங்குது, எல்லாமே வந்து ஆப்போசிட்டாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஸோ லைக் யா, ஸோ உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் க்ரியேட் பண்ண அந்த பர்டிகுலர் பர்சன் யாராக வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் இந்த ஜாபை விட்டு போயிடுவாங்கங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. நீங்கள் யோசிக்கலாம் லைக் அதெல்லாம் பாசிபிலிட்டி இல்லை, அந்த பர்சன் ரொம்ப வருஷமாக இந்த கம்பெனிக்காக இருந்திருக்காங்க, இந்த கம்பெனியில் அவங்களுமே வளர்ச்சிருக்காங்க, நல்ல ஒரு பொசிஷனில் இருந்திருக்காங்க அப்படி இப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தாலுமே
மோர் ப்ராபப்லி அந்த பர்சன் லைக் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருந்த அந்த ஒரு ஹையர் அஃபிஷியலாக இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும், அவங்க வேணா சீக்கிரமா இந்த ஜாபை விட்டு போயிடுவாங்களே தவிர்த்து மற்றபடி நீங்க போகணும்னு அவசியம் இல்லை. நீங்க இருக்கிற இடத்துலயே இருந்தாலே உங்களுக்கு அது பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பிடிச்சதான் அந்த விஷயத்த நீங்க பண்ணும்போது உங்களுக்கு அது மூலயமா வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க தான் செய்யும். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஆனாலும் உங்களுக்கு வந்து இல்லை வேண்டாம், எனக்கு ஐம் டயர்ட் வித் திஸ் ஜாப், நான் வந்து புதுசாக தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, தட்ஸ் கம்ப்ளீட்லி உங்களோட சாய்ஸ், உங்களோட ஒப்பீனியன். ஸோ நீங்கள் வந்து பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி சில பேர் அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக வெயிட் பண்ணுறீங்க, அதை நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். லெட்ஸ் செக் ஃபார் த கைடன்ஸ் ஃபார் த pile 2. வாட் கைடன்ஸ் வி ஆர் கெட்டிங்? நிறையாவே கார்ட்ஸ் வந்துருக்கு. I'm just taking these 3 cards. Yeah. And then your card, yes, this one. Spiritual quest. Okay. So the first card we get insight. Okay. ஸோ அதான் லைக் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுங்கிறனால தான் இந்த ஜாபில் போய் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கிறப்போ யூ கேன் ஸ்டே இன் தட் ஜாப். நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸ்பிரிச்சுவல் குவெஸ்ட். ஓகே. ஸோ நீங்கள் வந்து கடவுள்கிட்ட வந்து முறையாடலாம். லைக் ஏன் எனக்கு இப்படி நடக்குது அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணலாம். ஓகே, டோன்ட் வரி. இந்த ஸ்பிரிச்சுவல் குவெஸ்ட் சம்வாட் நான் பார்க்கும்போது ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் த சேரியட் கார்டுங்கிற மாதிரி தான் பார்க்குற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ தேர் வில் பி சம் ப்ராக்ரஸ் இருக்கும், ஒரு குட் ஃபார்ச்சூன், ஒரு குட் மூமெண்ட் கண்டிப்பாக இருக்கும், ஒரு குட் மொமெண்டம் இருக்கும் கண்டிப்பாக இந்த ஜாபில். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் டோன்ட் வரி அபவுட் இட். இன்னர் நோயிங் அகெயின் கைஸ், இன்னர் நோயிங். ஸோ நீங்கள் வந்து மற்றவங்களோட விஷயம் வந்து ரொம்ப தலைக்கு ஏற்றி வச்சுருக்கீங்கன்ற மாதிரி இருக்குது. மற்றவங்க உங்களை என்ன குறை சொல்கிறாங்களோ, மற்றவங்க உங்களை எப்படி ட்ரீட் பண்ணாங்களோ அதே தான் நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்சி தான் இந்த ஜாபில் ஜாயின் ஆகிருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சி தான் அந்த சேலரியுமே நீங்கள் வந்து ஓகே பண்ணியிருப்பீங்க. சம்வாட் நீங்கள் உங்களுக்கு ஒரு குட் சேலரி அதில் கிடச்சிருக்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லாமே பிடிச்சி தான் நீங்கள் அங்கே போயிருக்கேன்றப்போ ஓவர் திங்கிங் வேண்டாம். யார் எப்படி உங்களை வந்து ட்ரீட் பண்ணாலும் சரி, டோன்ட் வரி, டோன்ட் பாதர் அபவுட் இட். ஓகே. ஜஸ்ட் உங்களோட வேலை என்ன, நம்ம எதுக்காக வந்திருக்கோம், நம்ம என்ன பண்ணுறோம் அதோடயே போயிடுங்க. அதில் பெஸ்ட்டாக உங்களோட பெஸ்ட்டை கொடுக்குறதுக்குரிய எஃபர்ட் என்னவோ அந்த எஃபர்ட்டை டெஃபினட்டாக போடுங்க. ஓகே. கிளியர் யுவர் எனர்ஜி. அகெயின் த பியூட்டிஃபுல் கார்டு. எக்ஸாக்ட் த மெசேஜஸ், லைக் த பியூட்டிஃபுல் மெசேஜஸ். ஸோ இன்செக்யூரிட்டிஸ் உங்களுக்கு வேண்டாம். பிகாஸ் ஏதோ நீங்கள் ஒரு பயந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க. இன்செக்யூரிட்டிஸ் வேண்டாம். பி கேண்டட். ஓகே. ஸோ கோ வித் த ஃப்ளோ. வாட் எவர் happens. Okay, go with the flow. That's what I'm just seeing with this like be candid. And with in the somewhat I just feel this card is be like a crown chakra card மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. yeah I can say this as well. ஸோ ஒரு த்ரோட் சாக்ராவோட எனர்ஜிஸ் மாதிரி தான் இருக்குது. பட் எனிவே ப்ராப்பர் கம்யூனிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து பண்ண முடியல, இல்லை ப்ராப்பராக வந்து ஒரு விஷயத்த வந்து எடுத்து சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருந்தாலும் சரி, ஸோ மோர் ப்ராப்ளி லைக் உங்களோட பேச்சில் ஒரு தெளிவு டெஃபினட்டாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது தெளிவு வருவதுக்கு எதுனாலுமே நல்லா யோசிச்சு பேசுங்க. ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி லைக் உங்களுக்கு ஒரு விஸ்டம் டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்க தான் செய்யும். ஐ எம் சீயிங் தட் யூ வில் பி கெட் சம் ஐடியாஸ் அண்ட் கிளாரிட்டி. ஓகேங்களா? ரேதர் தேன் நீங்கள் வந்து ஒரு டார்க் எனர்ஜி, ஒரு டார்க் சோலில் இருக்கிறதோட யூ வில் கெட் சம் குட் ஐடியாஸ் அபவுட் யுவர் சுச்சுவேஷன். அண்ட் யூ வில் ட்ரை டு, நீங்கள் அதுலேருந்து ஓவர் கம் ஆகியும் நீங்கள் வருவீங்க. மோஸ்ட் ப்ராப்ளி என்னோட கைடன்ஸ் இந்த pile 2 சூஸ் பண்ணவங்களுக்கு எதை பற்றியும் வந்து நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். எதை பற்றியும் நீங்கள் வந்து ஒரி பண்ணணுன்ற அவசியமும் இல்லை. ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. அண்ட் அதே மாதிரி லைக் உங்களோட உங்களுக்கு உங்களோட இன்னர் சைல்ட் ட்ராமாஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி காயப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வாங்க. பிகாஸ் அதுதான் உங்களோட எனர்ஜி வந்து கிளியர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த கைடன்ஸ்லையுமே வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் உங்களோட எனர்ஜி, உங்களோட நெகட்டிவ் எனர்ஜியை வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணுங்கள். ஸோ நெகட்டிவ் எனர்ஜியை வந்து எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னா, உங்களோட மைண்டை பாசிட்டிவாகவே நீங்கள் வந்து லைக் ஓகே என்னோட சுச்சுவேஷன்ஸ் எனக்கு வந்து மாறும், இந்த பர்சனால எனக்கு இனிமேல் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, நான் என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன், அந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் நீங்கள் வச்சாலே அந்த நெகட்டிவ் திங்ஸ்லேருந்து நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து வெளியில் வந்துடுவீங்க. பிகாஸ் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ உங்களோட எண்ணத்தை நீங்கள் பாசிட்டிவாக வச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஆசைப்பட்டாலும் உங்களுக்கு கிடைக்க தான் செய்யும். தட்ஸ் வாட். பிகாஸ் அதை வந்து நானுமே என்னோட லைஃப்பில் நான் பண்ண தான் நான் செய்கிறேன். அந்த நம்பிக்கை எனக்குமே தான் இருக்குது. ஸோ எண்ணம் போல் வாழ்க்கை தான். எதை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து அட் த டேபிள் அதுதான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால்
உங்களோட இன்செக்யூரிட்டிஸ் எது வேணாலும் இருக்கட்டும், அதை தூக்கி போட்டுட்டு ஜஸ்ட் பி ஹாப்பி. உங்களோட நீங்களே வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களோட பெஸ்ட் வெர்ஷனை கொண்டு வரதுக்கு என்ன ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸோ அதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணனா பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த மெசேஜ் ஃபார் த part 2. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கும், உங்களுக்கு இந்த ரீடிங் ரெசன்ட் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு இந்த ரீடிங் ரெசன்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரெக்வஸ்டட் டாபிக்ஸ் வந்து ரீடிங்ஸ் வேணும்னா டெஃபினட்டாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற அந்த டாபிக்ஸ் வந்து நான் ரீடிங்ஸ் நான் டெஃபினட்டாக எடுத்து நான் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் அதே மாதிரி லைக் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பர்சனல் ரீடிங் வேணும்னா நீங்கள் வந்து என்னோட வாட்ஸ்அப்லையோ என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லையோ நீங்கள் வந்து ரீச் அவுட் பண்ணலாம். என்னோட லைக் போத் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து பின் பண்ணுறேன். இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் ஹைலைட் கமெண்ட்டில் இருக்கும். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அண்ட் நான் வந்து லைக் நீங்கள் எனக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணால் போதும், நான் உங்களுக்கு வித்தின் அ டேவே நான் உங்களுக்கு மெசேஜ் ரிப்ளை பண்ணிடுவேன். அண்ட் வித்தின் அ டேவே லைக் என்னால் முடிஞ்சுன்னா அந்த ரீடிங்ஸ் எல்லாமே பண்ணிடுவேன். ஆர்எல்ஸ் நெக்ஸ்ட் டே, ஓகேங்களா? ஸோ வித்தின் அ டே ஆர்எல்ஸ் நெக்ஸ்ட் டே உங்களோட ரீடிங்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். லைக் தட் இஸ் நோ, நீங்கள் வந்து ரொம்ப வெயிட் பண்ணணுன்ற அவசியம் எதுவுமே கிடையாது. இட்ஸ் நாட் டேக் எனி 1 week ப்ராசஸ் ஆர் சம்திங். ஓகே, இட்ஸ் சேம் டே ஆர் நெக்ஸ்ட் டேக்குள்ளே உங்களுக்கு ரீடிங்ஸ் எல்லாமே நான் பண்ணி கொடுத்துருவேன். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், நீங்கள் இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் Tarot 143 ஃபேமிலி. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காச்சும் tarot reading பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் டூ ரெக்கமெண்ட் மை சேனல் டு தெம். அண்ட் யா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்டிங் கைஸ். ஐ வில் ட்ரை டு பி லைக் உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் நான் கொடுக்குறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். டெஃபினட்டாக ஐ வில் டூ இட் ஃபார் ஷியோர். ஓகே, ஸோ see you guys in the next reading. Until then, take care, love you all. One more time I want to say happy Pongal for you all. Enjoy this day with the beautiful blessings and beautiful yeah, be happy, stay happy. Yes, be happy and stay happy. Okay, so see you guys in the next reading. Until then, take care, love you all. Bye bye. Bye bye.